மிதுன ராசி அன்பர்களுக்கு 22/2/2026 முதல் 28/2/2026 முதல் மிதுன ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்கும் பார்ப்போம். மிதுன ராசி மிருகஷிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் முழு நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதம் 1, 2, 3 இந்த 3 பாதம் அடங்கியது புனர்பூச நட்சத்திரம் அடங்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ஜென்ம ராசியிலே அமர்ந்து உங்க ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். தொழில் மேன்மை அடையும். பூர்வீக சொத்து ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தீர்வுக்குண்டான வழி கிடைக்கும். நல்ல கிரக அமைப்போட சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு பூர்வீகத்துல ஒரு இடம் வாங்குறதோ இல்லை இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதோ மனை அமைத்துக் கொள்ளுதல் பெறுது. மனை அமைத்துக் கொள்ளுவதில் சிறந்ததாக அமையும். பூர்வீகத்திலே நம்ம போய் வாழ்ந்துடலாம், இனிமே இங்க இருந்து நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன கண்டோம், அங்க போனா அதே வருமானம் தான், இங்க 100 ரூபாய் செலவுனா அங்க 50 ரூபாய் செலவு பண்ணா போதும், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறது. அது மட்டும் அல்லாது உறவினரோட சேர்ந்து இருக்கலாம். இங்க தனியா இருந்து அவஸ்தைப்படுறத நம்ம உறவினரோட சேர்ந்து இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு நீங்க வரக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே பூர்வீகத்தை ஒட்டி நடக்கக்கூடிய செயல்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லும். தொழில் மேன்மை அடையும். இந்த தொழில் செய்து வரக்கூடிய சிறு சிறு தொழில்கள், அந்த ஏஜென்சி எல்லாம் எடுத்து நடத்தக்கூடியவர்கள், நிறைய மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்குலாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வாரத்துல போன இடத்துல எல்லாம் நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சி பெரிய தொழிலோட சிறு தொழில்காரங்களுக்கு நல்ல ஒரு அணுகுமுறை உண்டாகும். மார்க்கெட்டிங் ஏஜென்சி எடுத்து நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல அமோகமான மெடிக்கல் ரிசர்ச்ல இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கலாக வச்சு நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான பலம் கொடுக்கும். இதுவரை நடந்த இது போச்சு, இனிமே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு, குரு பலன் வரப்போகுது, சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்கிறார், அதாவது தொழில சிறந்து விளக்கக்கூடிய தன்மை உருவாகும் அப்படின்னு எல்லாமே சொல்லக்கூடிய தன்மை உருவாகும் போது, அது மட்டுமல்லாது இந்த ஒரு 5-6 கிரகம் சேர்ந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருப்பது சிறந்தது. 23ஆம் தேதி உங்க ரிஷபராசியில விரைஸ்தானத்துல சந்திரமகன் வந்தாலும் 25ஆம் தேதி உங்க ராசியில அமர்வார். 27ஆம் தேதி கடகத்துல 2ஆம் இடத்துல அமரும்போது நல்ல தனப்பிராப்தம் உண்டாகும், செல்வம் செழிப்பு உண்டாகும். ஏதேனும் ஒரு சிறு சேமிப்பு தொடங்கணும், எதிர்காலத்தை தாண்டி ஒரு சேமிப்பு நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அது சேமிப்புக்கு உண்டான வழிவகைக்கு நீங்க செய்வீங்க. நம்ம இந்த சேமிப்புல இறங்கலாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நீங்க டிசிஷன் முடிவு எடுக்கக்கூடிய தன்மை. அதுலேயும் நல்ல ஒரு என்னுடைய அறிவுரை பிரகாரம் கணவன் மனைவியாக இருந்தால் இருவரும் சேர்ந்து அந்த முதலீடு சரியான இடத்துல முதலீடு செய்வது சிறந்தது. நல்ல அங்கீகாரம் உள்ள நிறுவனமோ பேங்கோ அந்த மாதிரி இடத்துல நீங்க உங்களுடைய முதலீடு செய்து தொழில மேன்மை அடையணும். தொழில் சார்ந்த முதலீடு செய்வதை கூட உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்திலே நீங்க அணுகி உங்க தொழில நான் சேர்ந்து இணைந்து நான் செயல்படுறேன், பார்ட்னரா சேர்றேன், ஒரு ஷேர் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷேர் ஹோல்டரா நீங்க அந்த தொழில் செய்யும் போது பிற்காலத்துல உங்களுக்கு நல்ல தொழில உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை, ஒரு ஷேர் ஹோல்டரா கூட நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தெய்வத்துணை, கிரகத்துணை எல்லாமே இந்த காலத்துல நிறைய உண்டு. அப்போ நம்ம எல்லா உதவி கிடைக்கக்கூடிய தன்மை இந்த இறைவனே நமக்கு முன்னாடி நிப்பாடி இருக்கிறார். கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது சற்று கவன திசை திருப்பம். நம்ம செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி மனதுல உருவாகும். அதெல்லாம் நீங்க லட்சியம் பண்ணாம செல்வதே சிறந்தது. எங்க நீங்க புதிதாக ஒரு இடத்துல செல்லணும்னா ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் ஊற விட்டுட்டு நீங்க செல்லும் போது உங்க கை மேல் பலம் கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல ஒரு சுபமான கிரகம் சொல்லலாம். 6 கிரகம் கூடி இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய். ஆகவே எல்லாமே ஒன்று உங்களுக்கு இணைக்கப்பட்ட கிரகமே. அதுவும் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்து காலப்போக்குல உங்கள் மேன்மை அடைய தன்மை. எத்தனை வருஷம் நான் எதிர்பார்த்திருந்தேன், இது கிடைக்கவே இல்லை, எனக்கு தீராத ஆசை தீருமா தீராதா, எனக்கு தீராத எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு காலத்தை ஓட்டி கொண்டு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு மேன்மையே அடையும், அனைத்து நிறைவேறக்கூடிய தன்மை. ஆகவே
ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலத்துல சிறு தொழில் செய்கிறவருக்கு மிகவும் உன்னதமான பலன் கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு படி உயர்வுக்கு உண்டான தன்மை. பெரிய நிறுவனத்தோட சிறு நிறுவனம் அழிஞ்சு திரிஞ்சு ஒரு 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு வேலை செய்யறவங்களுக்கு தான் அவங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆகவே உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால அந்த ஊதியம் கிடைக்கும் போது சாதுரியமாக கரெக்டான சரியான முறையில முடிவெடுத்து, தவறாக இல்லாமல் முடிவெடுத்து சரியான நிறுவனத்துல இன்வெஸ்ட் செஞ்சு நீங்க மேன்மை அடையணும் இந்த காலத்துல. ஆகவே இந்த 1 வாரம் 2 வாரம் நல்லா இருந்தாலும், அந்த கிரக நிலை உங்களை மாற்றம் இல்லாம இருந்தாலும், பிற்காலத்துல வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்க மாற்றிக்கொள்ளணும். நம்ம கிரக பயிற்சி சொல்லும் போது பெரிய பெரிய கிரகம் தான் சொல்லுவாங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான் சொல்லுவாங்க. ஆனா மற்ற கிரகங்களுடைய பயிற்சி பெரிதாக யாரும் எடுத்துக்கலாம். ஆனா அது நம்மளுக்கு ஒரு பலம் கொடுக்கும். அந்த ஸ்தான பலம் சொல்லுவது. அப்போ உங்களுக்கு ராசிநாதன் 2க்கும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், செவ்வாய், அனைத்து கிரகம் உங்களுக்கு பலன் அதிகமாக உண்டு. சந்திர பகவான் பலன், சூரிய பலன் எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, விடாமுயற்சி, கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, காலேஜில் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். புதிய கண்டுபிடிப்பு எல்லாம் பண்ணுவீங்க காலேஜில். அதனால உங்களுக்கு ஒரு காலேஜில் ஒரு பேர் புகழ் உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பலா, ஜெய் பலா, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.